இதுக்கு வந்து தண்டனை குடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பெருசா தண்டனையே குடுக்கவே முடியாது. சிம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது இனிமே அப்படின்னு சொன்னா, சிம்மு புதுசு வாங்குவாங்க. செல்லு வந்து புடுங்கி வச்சுக்கிட்டா, செல்லும் புதுசு வாங்கிருவாங்க. இதுக்கு தண்டனைன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. வேணும்னா ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ ஜெயில்ல போட்டா கூட திரும்பி வந்து மறுபடியும் அதத்தான் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கவுன்சிலிங் குடுக்கலாம். அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து, இனிமே அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ரயில்வே ட்ராக்ல அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற திறமைகள நீங்க வந்து Instagramல போடுறது, அது மாரி பண்ணலாம். இந்த மாரி ரயில்வே ட்ராக்லயும், அப்புறம் பஸ் படிக்கட்டுல நின்னு, இந்த மாரியெல்லாம் ரீல்ஸ் போடுறது வந்து உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது ஒரு சிறை தண்டனையோ, இல்ல ஒரு அபராதம் ஒரு 10,000, 20,000 அபராதம் ஆச்சுன்னா, அத பார்த்து கொஞ்சம் வந்து மக்கள் திருந்துவாங்க. இத பார்த்து சில பேர் வந்து இது சட்டம் போடுறதால இந்த ரீல்ஸ் மோகம் கொஞ்சம் கம்மியாகும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது மாதிரி ரீல்ஸ் மோகத்துல பண்ணிட்டு இருக்கவங்களோட அக்கௌண்ட்டை கண்டிப்பா அரசாங்கம் வந்து லாக் பண்ணி வரணும். அப்பதான் அவங்க அடுத்த தாட்டி செய்ய மாட்டாங்க அந்த தவற. இது ரயில்வே போலீஸ் வந்து கண்காணிப்பை அதிகப்படுத்தி அதிக போலீஸை நியமித்து இதை கண்காணிக்கணும். அதே போல் அபராதத்தை அதிகப்படுத்தினாலும் இந்த மாதிரி விளைவுகள் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கணும்னா சட்டப்பூர்வமாக வந்து தண்டனைகள் அதிகரிக்கணும். ரயில்வே போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக நிறைய நடவடிக்கை எடுக்கணும். அதேமாதிரி சட்டப்பூர்வமாக உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும்.